அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அஸ்தமனமாகும் புதன். குடும்பம், தொழிலில் உள்ள பிரச்சனையை சந்திக்க உள்ள ராசிகள். நுண்ணறிவு திறமைகளை தரக்கூடிய புதன் பகவான் தற்போது சிம்ம ராசியில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வருகிறார். அதோடு புதன் பகவான் அஸ்தமனமான நிலையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை சந்திக்க உள்ளார். இதன் காரணமாக மிதுனம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகளை சேர்ந்தவங்களுக்கு தங்களின் தொழிலில், வியாபாரம், குடும்ப நிலைக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். மிதுன ராசியை பற்றி பார்க்கும் பொழுது, மிதுன ராசி அதிபதியான புதன் பகவான் சிம்ம ராசியில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப உறவில் மனக்கசப்புகளும் பதட்டமான சூழலும் இருக்கும். உங்கள் வேலையில் முழு கவனத்துடன் செயல்படணும். பணியிடத்தில் பிறரிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்களின் இலக்குகளை அடைவதில் கடின உழைப்பு தேவைப்படும். முடிஞ்சவரை பொறுமையாக செயல்படணும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு ராசியிலேயே தனம் மற்றும் லாபஸ்தான அதிபதியான புதன் பகவானின் வகர நிலை காரணமாக உங்களின் நிதி நிலைமை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். புதனின் அமர்வு காரணமாக மனதில் குழப்பமான சூழல் இருக்கும். முதலீடுகளால் நஷ்டம் ஏற்படலாம். தாய் வழி உறவுகளால் ஆதரவின்மை இருக்கும். பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம போகலாம். அதனால் நீங்கள் மனசு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். உங்கள் வேலையை முடிக்க நீங்கள் கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு ராசி அதிபதியான புதன் பகவானின் விரயஸ்தானத்தில் வக்ர நிலை அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களின் தூக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பெலாம் இருக்குது. உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணத்திற்காக அதிக செலவுகள் ஏற்படும். நீங்கள் நினைத்த அனுகூல பலனும் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகும். நீங்கள் செய்ய நினைக்கும் முதலீடுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் தவிர்க்கணும். பங்கு சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு சமசப்தம ஸ்தானத்தில் புதன் வகர நிலையில் அமர்கிறார். இதன் காரணமாக உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியருடன் தேவையற்ற மனக்கசப்பு ஏற்படும். உங்களின் நிதி நிலைமை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களின் வருமானம் குறையும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மீனராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மீனராசி 6ஆம் வீடான எதிரி ஸ்தானத்தில் புதனின் வகர நிலை ஏற்படுது. இதனால் உங்களின் குடும்பம் மற்றும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா தொழிலில் முன்னேற்றம் குறையும். பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. நிதிநிலை ரீதியான விஷயத்தை கவனம் தேவை. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் மன வருத்தம் ஏற்படும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது, அதாவது அஸ்தமனமாகும் புதனால் குடும்பம், தொழிலில் பிரச்சனையை சந்திக்க எந்தெந்த ராசின்னு நாம் பார்த்தோம்.